நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதாயாம்பதையே நமோ நமஹ. எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 63வது சர்க்கம் மேனகை வந்தார். சதானந்தர் தொடர்ந்து கூறினார், ராமா, சரியாக 1000 ஆண்டுகள் முடிந்து மகாமுனிவர் தவவிரதத்தை முடித்து கொண்டதும் அவருக்கு தவப்பயனை கொடுப்பதற்காக எல்லா தேவர்களும் வந்தார்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் செய்த புண்ணிய கர்மாக்களின் பயனாக முனிவர் என்ற நிலையை அடைந்திருக்கிறீர்கள் என்று பேரொளி படைத்த பிரம்மா இனிமையாகச் சொன்னார். அவரிடம் இவ்வாறு மொழிந்துவிட்டு பிரம்மா மீண்டும் விண்ணுலகம் சென்று விட்டார். ஆனால் விஸ்வாமித்திரர் திருப்தி அடையவில்லை. தன் லட்சியம் நிறைவேறிவிட்டதாக எண்ணவில்லை. எனவே விஸ்வாமித்திரர் மறுபடியும் கோரமான தவத்தை செய்ய தொடங்கினார். பின்னர் வெகு காலம் சென்றபின் அப்சரசுகளில் சிறந்தவளான மேனகை புஷ்கரத்தில் நீராடுவதற்காக வந்து போகத் தொடங்கினார். ஒரு சந்தர்ப்பத்தில் குசிகபுத்திரரான விஸ்வாமித்திரர் ஒப்பற்ற வடிவழகு உடையவளும் மேக கூட்டத்தில் ஒளி வீசும் மின்னலை போன்றும் விளங்கிய மேனகையை கண்டார். கண்டவுடனேயே காம வசப்பட்ட முனிவர் அவளிடம், அப்சர மடந்தையே, உன் வரவு நல்வரவாகுக, இங்கே என் ஆசிரமத்தில் தங்கலாமே என்று கூறினார். பெண்ணே, வாழ்கனி, காமத்தால் மிகவும் மதிமயங்கி இருக்கும் எனக்கு அருள்புரி. இவ்வாறு கூறப்பட்டதும் பேரழகியான அவள் அங்கேயே வசிக்கத் தொடங்கினார். ராகவா, அவள் விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்தில் வசிக்க ஆரம்பித்து 10 ஆண்டுகள் மிக இனிமையாக நொடி பொழுதாக கழிந்துவிட்டன. இவ்வாறு ஆண்டுகள் சுகமாக கழிந்த பின்னர் முனிவரான விஸ்வாமித்திரருக்கு தாம் ஏமாற்றப்பட்டோம் என்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்படவே கவலையும் வருத்தமும் தோன்ற மிகவும் வெட்கமடைந்தார். ரகுநந்தனா, இவையெல்லாம் ஏராளமாக சேர்ந்துவிட்ட தன் தவப்பயனை அளிப்பதற்காகவே தேவர்களால் நடத்தப்பட்டன என்ற உறுதியான எண்ணம் ஏற்பட்டு ஆத்திரப்பட்டார். காம கழிப்பில் மயங்கி இருந்தேன். 10 ஆண்டுகள் ஒரு நாள் போல் கழிந்துவிட்டது. ஆனால் அதனால் என்னுடைய தவத்திற்கு எவ்வளவு பெரிய இடையூறு ஏற்பட்டு விட்டது. ராமா, அந்த முனி சிரேஷ்டர் பெருமூச்சு விட்டார். தன்மீதே பச்சாதாபப்பட்டு வருந்தினார். கைகளை குவித்து கொண்டு பயத்தால் உடல் நடுங்க நின்று கொண்டிருக்கும் மேனகையை பார்த்து சமாதானமான வார்த்தைகளை சொல்லி விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். பின்னர் வடக்கிலுள்ள மலைக்கு ஏகினார். மகா தபஸ்வியான அவர் கௌசிகி நதியின் கரையை அடைந்து தவப்பயன் கிடைக்கும் வரையில் புலன்களின் சேஷ்டைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை என்ற உறுதி பூண்டு மிகவும் கட்டுப்பாடான தவத்தில் ஈடுபட்டார். உத்தரமலையில் 1000 ஆண்டுகள் அவர் கடுமையான தவம் செய்ததும் தேவர்களுக்கு திகில் ஏற்பட்டது. எல்லா முனிவர்களும் தேவர்களும் ஒன்று கூடி குசிகபுத்திரர் செய்த தவம் இவ்வளவில் பூர்த்தி அடையட்டுமே என்று ஒருமித்து முடிவு செய்து பிரம்மதேவனிடம் விண்ணப்பித்து கொண்டார்கள். தேவர்களுடைய சொற்களின்படி அனைத்துலக பிதாமகரான பிரம்மா தவச்செல்வரான விஸ்வாமித்திரிடம் வந்து இனிய சொற்களை கூறினார். மகரிஷியே, அன்பரே, உமக்கு நல்வரவு கூறுகிறேன். உமது கடுமையான தவத்தினால் நான் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். நன்கு விரதங்களை அனுஷ்டிப்பவரே, மகத்துவத்தை, முனிவர்களின் விசேஷ மரியாதைக்குரிய மகரிஷி என்ற அந்தஸ்தை உமக்கு அளிக்கிறேன். அனைத்துலகங்களுக்கும் பிரபுவான பிரம்மாவின் சொற்களை கேட்டு தவச்செல்வரான விஸ்வாமித்திரர் துயரப்படவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. 2 கைகளையும் கூப்பி தலை வணங்கி பிரம்மாவுக்கு இவ்வாறு பதில் சொன்னார் மாமுனிவர் விஸ்வாமித்திரர். என்னுடைய புண்ணிய கர்மாக்களின் பயனாக தாங்கள் என்னை பார்த்து ஒப்பற்றதான பிரம்மரிஷி என்ற சொல்லை கொண்டு அழைத்தால் அதன் பிறகுதான் நான் புலன்களை வென்றவன் என்பது ஏற்புடையதாகும். இதை கேட்ட பிரம்மா, நீங்கள் இன்னும் புலன்களை வென்றவர் ஆகவில்லை. முனிவரில் சிங்கம் போன்றவரே, இன்னும் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு விண்ணுலகம் போய்விட்டார். பிரம்மாவும் அவருடன் வந்த தேவர்களும் சென்ற பின்னர்
மா முனிவரான விஸ்வாமித்திரர் இரு கைகளையும் உயர தூக்கி கொண்டு பிடிப்பு எதுவும் இல்லாதவராக காற்றை புசித்து கொண்டும் கோடை காலத்தில் நாட்டிசையிலும் அக்னி மூற்றிக்கொண்டும் நடுவே நின்று சுட்டெரிக்கும் சூரியனை பார்த்து கொண்டும் மழை காலத்தில் வெட்ட வெளியில் நின்று கொண்டும் குளிர்காலத்தில் நீர்நிலையில் ராப்பகலாக படுத்து கொண்டும் தவம் செய்தார். இவ்வாறு 1000 ஆண்டு காலம் உக்கிரமான தவத்தை செய்தார். விஸ்வாமித்திர முனிவர் இவ்வளவு கடுமையாக தவம் செய்வதைக் கண்டு தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் கூட அளவில்லாத அச்சம் உண்டாயிற்று. தேவேந்திரன் அமரர் சபையை கூட்டி ரம்பை என்ற அப்சர பெண்ணிடம் தாங்களுக்கு அனுகூலமும் கௌசிகருக்கு இடையூறு விளைவிப்பதுமான வார்த்தைகளை சொன்னார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 63வது சர்க்கம் முற்றிற்று. எல்லாம் உள்ள இறைவனின் அருளால் இந்த உலகம் முழுவதும் பீடிக்கப்பட்டுள்ள இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய கொடிய பிணிகள் ஏதும் வாராமல், இயற்கை சீற்றங்கள் எதுவும் ஏற்படாமல், கடல் பொங்காமல், அதிக மழை பொழிந்து வெள்ளம் பாயாமல், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவி ஆனந்தம் மட்டுமே பரவ வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் விண்ணப்பித்து இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.